என் தலைவன் சிங்க வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. நான் அந்த களி வச்ச பிராட கொண்டு வாங்கினேன். பிராண வச்சு ஹைதராபாத் ஸ்டைல்ல பிரியாணி மிரட்டுறோம். கிளீன் பண்ணணும் எல்லாத்தையும். திருச்சியில போய் என்னடா டோர்னமெண்ட்? திருப்பூர் சூப்பர் கிங்ஸ் அகாடமிக்கு போறோம்டா. யாரு கூப்பிட்டா? அகாடமி போட்டுருக்கோம். பாபு சார் அகாடமி இல்லை, நார்வல் டோர்னமெண்ட் போய் ஆடணும். திருப்பி டோர்னமெண்ட் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ன எவ்வளோ பீஸு இது? இருந்தால் நானும் போய் விளாடுவேன். 15,000 ரூபாய் என்ட்ரி. கம்மி தான். ஏன்னே மாதிரி நான் இப்போ விளாட்ற கண்ணு நீங்கள் விளாட்றதுக்கு இல்லை அவனே. கல்யாணம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு வெங்காயம். என்ன சொன்னா? இது மீனானே, இது பிராணுங்கிறது. பிராணுன்றது தண்ணி பிடிச்சிருவா, தண்ணி பிடிச்சிருவா. ஓகே, இப்போ க்ளீன் பண்ண பிராண நம்ம கழுவிடலாம். வாங்க. உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கழுவலாம். அப்போ அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். போண்டா போண்டா இரா இந்த சொல்றதுல அரா 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 நாக்கு சொல்லுகிறா. சொல்லல போய் போய் சொல்லுற அம்புதான் உங்க கண்ணுக்கு தெரியும். ஆனா அதை செலுத்துற இல்லை உங்க கண்ணுக்கு தெரியாது. ஒரு ஆள் சளிச்சுக்கணும்டா. சரி இது பண்றா. எல்லாரும் உன்னை கேட்டுதான் அந்த அட்ரா என்ன ஐடியா எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆசையா? உன் ஆசை கனவு எல்லாமே இதான். வாங்க நம்ம பிரியாணி தேவையான மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பட்டை, லவங்கம், ஜாதிபத்திரி, அன்னாச்சி பூ, ஜாதிக்காய், பிரியாணி இலை, நம்ம குண்டு வத்தல். எப்படிதான் சமைக்கிறாங்க? பெருசா இருக்கு கல்லு. வை வை ரவுண்டா போடு. ரவுண்டா போட சொன்னா உடனே தாண்டா ரவுண்ட் போட சொல்லணும். என்னடா 4 கல்லு? போன டைமே 4 கல்லு தான். ஓகே இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. உள்ள தூக்கிட்டு வராமல தெரியுமா? நான் அப்படி அதை இருந்தேன். நீ இப்படி தொடச்சாதான் தீ பத்திக்கும். டக்குனா வரைச்சு தொட. நம்ம பிரியாணி மசாலாக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கோ. வாங்க இப்ப நம்ம வறுத்து நம்ம அரைக்கலாம். துண்டேறா சொல்லும் போது தூக்கடா. சொல்லல இல்லடா. நிறைய தொடடா. சரவடி சிவகாசியா. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்ல கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வருகிற வரையும் நம்ம குக் பண்ணணும். தூக்குடா. இது சட்டியை வைங்க தூக்கி. அரிசிக்கு
ரைஸுக்கு. வாங்க அப்படியே நம்ம பிரியாணி தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். இதோட பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சு முடிச்சாச்சு. பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணு. கிரேவி நான் வைக்கிறேன் பாரு. கிரேவி நான் வைக்கிறேன். தலை எத்தனை பேர் அப்பா மசாலா வாடகை பாரு. அரைக்கிறது இங்கே வரையும் வருதுல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுதுல. இந்த இதெல்லாம் இது பண்ணி விட்டுரு. நைஸ் பொருசா வெட்டு. ஓகே, இப்போ நம்ம ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி பண்றதுக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறோம். வாங்க நம்ம இதை தண்ணியில ஊற வச்சு நம்ம ரைஸ் ரெடி பண்ணலாம். ஒரு 10 நிமிஷமாச்சும் ஊற வைக்கணும்டா. ஆமா, 10 மினிட்ஸ் ஊற வச்சிருவோம். 10 நிமிஷம் வேணாம், 10 மினிட்ஸ் போதும். இப்போ நம்ம பிரியாணி ரைஸ் பண்ண போறோம். ஸோ ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காவும் கொஞ்சம் பிரியாணி இலையும் போடலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு ரைஸை ஊற வச்சிருக்கோம், 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கோம். அதை கொதிக்கிற தண்ணியில போடலாம். இப்போ இத இந்த பாரு பிளைன் லேண்ட் தான்டா அது. நம்ம ஒண்ணும் பண்ணல. எல்லாம் தோத்துனால சொன்னாருனே. பிளேயிங் லேண்ட்னா கிரிக்கெட் விளையாடுறோம். எத்தனை ஏக்கர்? 5 ஏக்கர். 8 ஏக்கர் விளையாடுறோம்னே. லால்னா ரவுண்ட் போட்டுவோம். எலி என்ன பொரிக்கிறதுக்கு வாங்க. இப்ப என்ன சூடாயிடுச்சு, நம்ம ஆனியனை பொரிச்சு எடுத்துக்கிறோம். 1 கிலோ சாப்பிடலாம். நீ நல்லா சாப்பிடணும். 5 பேர் தானே சாப்பிட முடியும். 5 பேர் கூட கம்மியா தானே சாப்பிடணும். சரி, இது 10 பேர். இது 10 பேர் திங்க முடியாது. இதுக்காண்டியே சரி, அதை தூக்கி ஓரமா ஆயிடா. பிரியாணி கிரேவி பண்றதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நமக்கு தேவையான வெட்டி வச்ச வெங்காயம் இருக்கு, தேவையான அளவு போட்டுக்கலாம். துண்டை குடுறா அண்ணே, துண்டை குடுங்க. வெங்காயம் நல்லா வாங்கினது நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதோட அப்படியே நம்ம புதினா மல்லி செடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கரெக்டாக மணி லெவலில் அது இன்னும் 1 மணி நேரம் சுவையை கொஞ்சம் அதிகரிக்க நம்ம அம்மியில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த அடுப்பு பற்ற வைக்கின்றா பாலாஜி. சரி, இது எண்ணெய் வராது. இது எண்ணெயா? பிரியாணிக்காக நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம். வாங்க, இதில் கொஞ்சோண்டு நம்ம வந்து புதினா ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பொரிச்சு வச்ச இங்கே வெங்காயம் இருக்குது கொஞ்சம், அதே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம தனியாக இதான் நம்ம அம்மியில் அரைச்ச மசாலா, இதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே
இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணியாச்சு. இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போகும்போது நம்ம மசாலாவில் ஊற வச்ச பிரானை உள்ளே போட்டுக்கலாம். பிரான் நல்லா வந்துருச்சு. வாங்க இப்போ எப்படி ஹைதராபாத் ஸ்டைலில் பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ஹைதராபாத் ஸ்டைலில் பிரியாணி எப்படி லேயர் பை லேயர் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸை வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் போட்டுறணும். ஊற்றுங்கண்ணே கொஞ்சம் போடுங்க. அப்புறம் பிரானை வந்து நம்ம 2வது லேயரில் போட்டுக்கணும். கொஞ்சம் ஆனியனோட சேர்த்து போட்டுக்கலாம். போதும் 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 பறி போட்டுருங்க. போதும் பறி. அடுத்த ரைஸ் போட்டுருவோம் நம்ம. அது நெய்யை கொஞ்சம் உருக்கி கொண்டு வாங்கடா. இப்போ நம்ம இலையை வச்சு மூடியாச்சு. வாங்க தம் போட போகலாம். வாங்க போகலாம். ஐயா 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 அதுக்குள்ளே போடுறாரு. தம் பிரியாணிண்ணே. ரைட். கிண்டும் போதே எச்சி ஊறுது. இன்னைக்கு கிண்டும் போது எச்சி ஊறுது. எதுக்கு எதுக்குடா கூப்பிட்டு போடா உள்ள போடா. வாடா அவனு எதையாவது செய்யடா. அண்ணே சூப்பராக இருக்கும் போலயே. அப்படியே வரிசையாக வச்சு விடுங்கண்ணே. அப்படியே இப்படி அருமையா சமைச்சாச்சு. இப்போ சாப்பிட ஆரம்பிக்க போறோம். முதல்ல தயிர் வெங்காயத்தை வச்சுட்டாப்புல மாப்பிள்ள. உட்காருங்க உட்காரு. அங்க கொஞ்சம் வச்சிடுறா. அங்க கொஞ்சம் வச்சிடுறா. அடுத்து இப்போ போடு பிரியாணி. அடுத்து நம்ம மெயின் டிஷ். டயட் தான் வாங்கணும். 2:30 மணிக்கு தான் சாப்பிட்டேன். இல்லை உண்மைக்கு டயட் தான். அதனால தான் சாப்பிட மாட்டேங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு 3 மாதம் சிக்கன் வச்சு அவ்வளோதான். பிரான் நான் என்ன சொல்கிறேன்